கவனம்னு ஒரு தலைப்பு எடுத்துன்னு எதனா கவனத்தை பற்றி பேசினான்றீங்க. இந்த வீடியோ வர நம்ம வர கவனமாக பார்த்துருந்தோம். சரி வேஸ்ட் பீஸ்ன்னு ஏற்றி போயிடுவான். என்ன அர்த்தம்னா உஷாராக கவனிச்சிருங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நடக்குது இங்கே என்ன கவனன்ற பேரில் உங்களை வேறு ஏதோ கவனிக்க வச்சு என்ன பண்ணிட்டான், இன்னொரு வேலையை செஞ்சிங்கன்னா உங்களை ஒரு பக்கம் கவனிக்க வச்சு என்ன பண்ணிட்டான், நான் கோயிலுக்கு வர வச்சான், சர்ச்சுக்கு வர வச்சான், மசூதிக்கு வர வச்சான், என்ன பண்ணிட்டான் உங்களை மொத்த புரிதலையுமே பிடிங்கினானுங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு, நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்க முடியாத மனுஷனாக மாட்டீங்க. இப்போ நான் புதுசாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்கப்பா. உங்களை நீங்கள் எவ்வளோ விசேஷம், கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறானே, யாரா இதை செஞ்சான், எவன் இதை செஞ்சுருப்பான், எவன்டா அவனுக்கு நன்றியோடு இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை அடைக்கும், அதுதான் நீங்கள் வாழ வைப்பீங்கன்னா. அப்படி கண்டி உங்களுக்கு புரிஞ்சு கடவுளுக்கு நன்றியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு கணம் நீங்கள் உங்களை கவனிச்சுட்டு இதுங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் யார், இதெல்லாம் யார் செய்தா, யார் அந்த விசேஷமானவன், ஆனவனா ஆனவளா, எது முதன்மையானது, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போகிறேன், எதுக்கு நான் இங்கே வந்துடுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நான் கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டத்தின் உச்சம், ஒரே இன்பம் தான். இல்லை கவனிச்சதான் இதெல்லாம் பேச முடியும். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ண தான் பேச முடியும், கவனி இல்லைண்ணா. இப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. என்னன்னா எங்கெங்கே பேசுகிறாருன்னு குறிப்பேன். அந்த ஆள் முஸ்லீம் மதத்தெல்லாம் எப்படி பேசுகிறாரு, இவனுக்கு டென்ஷன் ஆகிடுவான்ல, எவன் டென்ஷன் ஆகிடுவான்னு பார்த்து வல்லார் இப்படிலாம் பேசுகிறாரு. சார் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எல்லோரையும் கலாச்சி ஊற்றுறீங்க கரிசி, ஆனால் எங்கால மட்டும் நீங்கள் கரிசி ஊற்றவே இல்லை. சில பீஸை எடுக்கிறதுக்கே முடியாதுயா, சில பீஸ் என்ன பண்ணவே முடியாது, எடுத்துக்கிறதுக்கே உதவாது. இல்லை நாங்களும் அப்படிதான், எங்களையும் பேசணும். நான் பேசாத பீஸ்லாம் வேஸ்ட் பீஸ்ன்னு அர்த்தம், அது கூட உதவாத பீஸ் இது.